நீங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போதே அந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுது எவ்வளோ மெனக்கெட்டு அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டையும் பண்ணிருக்கீங்கன்னு. அவருக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த மடங்குக்கு இருந்துச்சு அந்த பதட்டம்? இப்போ வரைக்கும் அந்த பதட்டம் தாங்க இருக்கு ஆக்சுவலி. இப்போ வரைக்கும் ஆமா, எதையோ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்போம் உங்ககிட்ட. ஒரு மைன்யூட்டா ஏதாவது ஒரு கார்னர்ல எதையும் விட்டு வச்சிருவாங்க. நம்ம அது என்னடா இது எப்படா விட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபியர் இப்போவே இருந்துட்டு எனக்கு. கூட எஸ்ஜி சுரேஷ் சார் பார்க்கும்போது பவன் கல்யாண் சாரோட குஷி தெலுங்குலாம் ஒரு சீன் சார், இந்த சீன் வந்து இங்கே இவர் பண்ணியிருந்தாரு. விஜய் சார் வந்து அதே சீன் வந்து அங்கே அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஜோதிகா வருவாங்க, அங்கே சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு. விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டைலில் இருக்கும், பவன் கல்யாண் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டைலில் இருக்கும். நான் அது விஷயமா கேட்டேன். நினச்சி பாடுறா, இப்போ நீ ஒரு படம் எடுக்கிற, நீ அப்போல்லாம் அப்போ வந்து அவன் வந்து மாநகரம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சொல்கிற ஒரு நாள் உன்னோட படத்தில் வர கேரக்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணுற மாதிரியும், என் படத்தில் கேரக்டர்ஸ் உன் படத்தில் வர மாதிரியும் அப்படி ஒரு விஷயம் நடந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி கொஞ்சம் இன்னும் டைம் கொடுங்க, அவர் இன்னும் அவுட் வந்து இன்னும் பயங்கரமாக கொடுப்பாருன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல ஃபீல் கன்சீவ் பண்ணுற இடம் எந்த அளவுக்கு ஷூட்டிங்கில் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா ஒரு கிரே ஏரியா இதில் இருந்துகிட்டே இருந்தது. என்ன அதுனா சார் ரஜினி சார் பண்ணுறதும் பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துட்டு அந்த சேஞ்ச் ஓவர் ஆக்ஷனாக இருக்கட்டும், அது ஒரு ஆக்டராக பார்க்கும்போது வேற, ஒரு ஸ்டாராக நீங்கள் அவங்க எடுக்கும்போது அதுக்கு ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் சொல்கிறாங்க இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஓகே எடுக்கலாம், பட் கன்வின்சிங்காக எடுக்க முடியுமான ஒரு ஃபேக்டர். மிஷ்கின் சார் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு, முகமூடி நான் வந்து எடுத்தேன், பட் எதிர்பார்த்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக முடியாது இந்த சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம விஷுவலாக காட்டினா மட்டும்தான் கன்வின்ஸ் ஆக முடியும். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் வெப்பன் படக்குழுவினர் இருக்காங்க, அண்ட் டைரக்டர் குஹன் அண்ட் வசந்த் ரவி பிரதர் வணக்கம். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஒன்று, நீங்கள் லீடாக நடிக்கிற ப்ராஜெக்ட் ஒன்று, அது நல்லாயிருக்கும். அதில் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு கேரண்டி ஒன்று இருக்குது. பட் நீங்கள் ஜெயிலர் மாதிரி ரஜினி சார் மாதிரியோ இல்லை சத்யராஜ் சார் மாதிரியோ ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அது உங்களுக்கு தனியாக ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலில் எப்படி இருக்கும்? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு என்னன்னா, லைக் வென் யூ ஒர்க் வித் அதர் ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத தாண்டி ஆஃப் சைடில் என்ன பண்ணுறாங்க, அந்த சீனுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது செட்டில் இருந்தால் மட்டும்தான் அது ஃபீல் ஆக முடியும். எனக்கு வந்து ரீசெண்டாக கூட எஸ்ஜி சுரேஷ் சார் பார்க்கும்போது பவன் கல்யாண் சாரோட குஷி தெலுங்குலாம் ஒரு சீன் சார், இந்த சீன் வந்து இங்கே இவர் பண்ணியிருந்தாரு. விஜய் சார் வந்து அதே சீன் வந்து அங்கே அந்த சிகரெட் குடிச்சிட்டு இருப்பாங்க, ஜோதிகா வருவாங்க, அங்கே சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு, பூமிகா வருவாங்க. அது விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டைலில் இருக்கும், பவன் கல்யாண் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டைலில் இருக்கும். நான் அது விஷயமா கேட்டேன், அந்த சீனை எப்படி இருந்தது, அதில் நீங்கள் என்ன சார், நீங்கள் எனக்கு என்னமோ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது சார். இல்லை வசந்த், நான் ஜென்ரலாக நான் எல்லா சீனுமே நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பேன். விஜய் சார் வந்து அவரோட ஸ்லாங்கில் அவரோட பாடி லாங்குவேஜில் ஒன்று பண்ணார், பவன் கல்யாண் வந்து அவரோட ஸ்லாங் அவரோட பாடி லாங்குவேஜ் பண்ணார். பட் இதில் எனக்கு நான் என்ன அவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நான் ஒரு டேரக்டர், ஆனால் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை. ஒரு டேரக்டராக அந்த இடத்துல ரெண்டு பேர்த்த கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஸ்டாராக அந்த சீனை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு எலிவேஷன், சின்ன எலிவேஷன். ஒரு ஸ்டாரா விஜய் சார் வந்து அந்த சீன் அதே சீனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும், இன்னொரு இந்த சைடு தெலுங்குல அதுக்கு ஈக்குவலா விஜய் சார் மாதிரி அங்க பவன் கல்யாண் சார் அதே சீனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது ஒரு ஆக்டரா அதோட அப்ரோச் வேற, ஆனா ஸ்டாரா போகும்போது அதோட அப்ரோச் வேற. வசந்த், அது நம்ம ஃப்ரேம்ல பார்த்து சீனா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஸ்பாட்ல இருந்தா மட்டும்தான் அது புரியும். நான் இப்போ வார்த்தையா கூட சொல்ல முடியாது, லைவா பார்த்தா மட்டும். ஆமா சார், அது என்ன சார் பண்ணு இவ்வளோ வார்த்தையா கூட என்னால சொல்ல முடியாது வசந்த். அது நீங்க ஸ்பாட்ல இருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் புரியும். ஒரு ஆக்டரா அதை சீனை பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற, ஒரு ஸ்டாரா அந்த சீனை கன்சீவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறது வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து லைக் பார்க்கும்போது அது வேற மாதிரி, அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஆக்டருக்கு வந்து அது நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே ரெண்டு பேர்கிட்டையும் அது லைவா பார்க்க. ஆமாம், லைவாக பார்க்கும்போது ஒரு சீனை சார் ரஜினி சார் பண்ணுறதும் அது பார்க்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். லைக் அவர் வந்து அந்த சிகரெட் போட்டு அந்த அந்த கிளைமேக்ஸில் அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்பெட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு அந்த சேஞ்ச் ஓவர் ஆக்ஷனாக இருக்கட்டும், யூனோ த லுக் எவ்ரிதிங், அது ஒரு ஆக்டராக பார்க்கும்போது வேற, ஒரு ஸ்டாராக நீங்கள் அவங்க எடுக்கும்போது அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று கொண்டு வராங்க. அதே நீங்கள் வந்து ஒரு முள்ளும் மலரும் மாதிரி, இல்லை ஒரு ஜானி மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அவங்களோட நீங்கள் அதில் பாருங்கள், அவங்க ஒரு ஆக்டராக தான் வருவாங்க.
அதே மாதிரி தான் சத்யராஜ் சார் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்டாரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. Okay. அண்ட் ஆக்டிங் அலாங் சைட் வித் ஹிம் ஆன் ஈக்குவல் ஸ்பேஸ் ஒரு லீடா பண்ணும்போது நம்ம அவர்கிட்ட இருந்து நிறையா த எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி கேதர் இஸ் ஹியூஜ். அவர் வந்து என்னன்னா இப்போ நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பாகுபலிக்கு அப்புறம் அவரை நம்ம ப்ரெசென்ட் பண்றதுனால தான் அவர் மேல ஒரு அவர் 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 மேல ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து இருக்கு. பிகாஸ் அவர் ஆக்ஷன் படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. பாகுபலிக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஆக்ஷன் பண்ணும்போது அதை ப்ரெசென்ட் பண்ற விதம் வந்து குவனுக்கு வந்து சத்யராஜ் சார் இப்படி காமிக்கணும்னு இருக்குல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் பிரதருக்கு வந்து கமல் சாரை வந்து விக்ரம்ல காமிச்ச மாதிரி இவர் வந்து சத்யராஜ் சாரை ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு 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 zone ல டைமென்ஷன்ல காமிக்கணும்னு நினைச்சிருக்காரு. அது சத்யராஜ் சார் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த படத்தை வந்து நின்று அது வந்து அவர் வந்து ஓன் பண்றாரு. இன்ஃபேக்ட் சத்யராஜ் சார் மனசுல என்ன தோன்றதோ பேசுற பர்சன். அவர் இந்த படத்தை வந்து இந்த படம் ஜெயிக்கும்னு வந்து அவரு நம்புறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த படத்துல ஏதோ ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ அம்மாவோட சப்போர்ட் ஒன்று இருக்குல்ல, எனக்கு வந்து பர்சனலாக கேட்கணும்னு தோணுது. ராகி நீங்கள் சொன்னீங்க நல்ல ஸ்கிரிப்டோட ஒரு டைரக்டர் வராரு, கதை அமையுது அப்படிங்கிற மாதிரி. அருண் மதேசனோட க்ரோத்தும் ஈக்குவலி வந்து டு த கோர் இப்போ எங்கேயோ போய் நிற்குது. இப்போ தனுஷ் சாரோட பேக் டு பேக் ஃபிலிம் பண்ணிட்டு அது ஒன்று இருக்கு. ஸோ பர்சனலாக இப்பயும் அந்த டச் உங்களுக்கும் அருண் மதேஸ்வரன் எப்படி இருக்கு? And அவரோட ஃபிலிம் மேக்கிங் ராக்கில பார்க்கும்போதும் சரி, இப்போ கேப்டன் மில்லர் பார்க்கும்போதும் சரி, அந்த டெக்னிக்கலி அவர் அப்டேட் ஆகிருக்க விதம் டாப் நாச். அது எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஐ நோ ஸோ அவரோட பாண்டிங் இப்போ வரைக்கும் அருண் வந்து தரமணி பார்த்து முடிச்சுட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து நான் கதை கேட்டதில் நான் அருண் மீட் பண்ணும்போது எனக்கு அப்போவே தெரியும் அருண் ஹேஸ் செப்பரேட் ஒரு யூனிக்கான குவாலிட்டி. அது ஃபிலிம் மேக்கிங்கில் அந்த ஃபிலிம் மேக்கராக அவர் காமிக்கிற விதம், அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் வந்து இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் ஹீஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். எனக்கு அப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் 2வது படத்தில் ஒரு ஆக்டருக்கு அமையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. மேஜிக்ல. ஆமாம், அது இட்ஸ் பியூர் மேஜிக். நான் அருண்கிட்ட கேட்டேன், ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு அருண், இது வந்து இவ்வளோ பெரிய கேரக்டர், இது இவ்வளோ பெரிய ஆக்ஷன் ட்ராமா, இது வந்து எனக்கு செட் ஆகும்னு எப்படி நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா, இல்லை ப்ரோ தரமணி பார்த்தேன், ஐ வாஸ் வெரி கன்வின்ஸ்ட், இது உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்த நம்பிக்கையில் தான் நான் அந்த படத்துக்குள்ளே போகிறேன். அண்ட் இன்னைக்கு அருணோட growth வந்து அதுக்கப்புறம் கேப்டன் மில்லர், இப்போ இளையராஜா பயோபிக். ஸோ டெக்னிக்கலாக அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. பட் எல்லாத்துக்கும் என்ன ஒரு டவுட்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு வயலண்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ண ஒரு டைரக்டருக்கு எப்படி இளையராஜா பயோபிக்கை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு. அதுதான் ஒரு பெரிய யாரோட பேரும் வந்தது டக்குன்னு பார்த்தா அருண் மதேஸ்வரன். அது ஏன் அப்படின்னா, ஐ ஃபீல் தனுஷ் சார் வந்து அருணோட அந்த ஃபிலிம் மேக்கிங்கோட ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து ஒரு பியூர் யூரோப்பியன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல். தனுஷ் சாரோட தனுஷ் சார் வந்து அருணோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல ஒரு பியூர் யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல பார்த்துருப்பாரு. இன் அ வே ஐ திங்க் இளையராஜாவோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே இஸ் ஆல்ரெடி பீன் டன் பை சர்டன் ரைட்டர்ஸ். அது வந்து அருண் வந்து அதை எடுத்து கன்சீவ் பண்ணி டைரக்ட் தான் பண்ண போறாரு. மெட்டீரியல் ஷூட் மட்டும் தான் பண்ண போறாரு. அது ஷூட் வந்து அருணோட எஸ்தெட்டிக் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல்ல இருக்கும்போது அந்த படம் எப்படியா வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது கண்டிப்பா நல்லா தான் வரும் நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் see. ஓகே, அதே மாதிரி வந்து உங்களுக்கும் அந்த வெள்ளராஜா சொன்னோம் இல்லையா, அப்ரிஷியேட் அதில் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. பட் ரைட்டர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் ஸ்டோரி வந்து நான் லோகேஷ் அண்ட் அஸ்வின் 3 பேரும் எழுதணும். ஸோ அந்த பாண்டிங் எப்படி சார்? நான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது சீரீஸில் பார்க்கும்போதும். இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு, ஆரம்பத்தோட ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ அதுதான் நான் ஏன்னா நாங்கள் நாளைக்கு அந்த பண்ணோம் நீங்கள் ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிம் ஷோ. அதில் வந்து நான் அஸ்வின், சந்துரு, மாவீரன் கோ டைரக்டரு, மாநகரம் கோ டைரக்டர், இப்போ கூலி டைரக்டரும். ஸோ அதுக்கப்புறம் நித்திலன், ஸ்ரீ கணேஷ், ஆமாம் நித்திலன், நாங்கள் அப்போ அதாவது லோகேஷ் நாளைக்கு கிடையாது. பட் அதுக்கப்புறம் வந்து ஜாயின் ஆனோம் எங்கள் டீம். ஸோ நாங்கள் ஒரு 7-8 பேர் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். தங்கல ரூம் எடுத்து டிஸ்கஷனுக்கு நாங்கள் ரூம் எடுத்து வச்சுருந்தோம். ஒரு டிஸ்கஷன் மட்டும் ஒரு ரூம் இந்த டைரக்டர்ஸ். ஆமாம், நாங்கள் எல்லாமே ஒன்றா உட்காந்து ஐடியாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ரூம்ல இருக்கிறது யோசிச்சு பார்க்குறேன், இப்போ எங்கெங்கே இருக்கீங்க. அது அந்த இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் முடிச்சு அடுத்த ஷார்ட் ஃபிலிம் போகும்போது இப்போ எனக்கு ஒரு ஜானர் வரும், அஸ்வினுக்கு ஒரு ஜானர் வரும், ஸ்ரீ கணேஷ்க்கு ஜானர், நாங்கள் எல்லாமே பேசிப்போம். எல்லாருமே வந்து ஒரு அந்த டிஸ்கஷன் இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ நாங்கள் வந்து அந்த எங்களுக்குள்ளே காம்படிஷனும் நடக்கும். அது அப்போ ரொம்ப ஜென்யூனாக நாங்கள் இப்போ யாரோட ஐடியா யாருமே இது பண்ணிக்க மாட்டோம். ஸோ நீ இது பண்ணுறியா, ஓகே அதேமாதிரி சீக்வன்ஸ் இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிறேன், அப்படி தான் பேசிகிட்டு போனோம். ஆக்சுவலி நானும் லோகேஷ் தான் ஆக்ஷன் அதிகமாக பேசுவோம்.
இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்வின் கணேஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா எமோஷன்ஸ் இந்த கண்டென்ட் வைஸ் கண்டென்ட் ஓரியன்டாக பயங்கர ஸ்ரீகணேசன் எட்டு தோட்டாக்கள் ஐட்டு தோட்டங்கள் எட்டு தோட்டாக்கள் குருதியாட்டம். ஆமாம். அப்போ நிதிலா அண்ணாவும் சரி எல்லாருமே அந்த எமோஷன் ட்ராமா ஸ்டேஜிங்லாம் அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அப்போ நான் அவன்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நினச்சி பாடுறா இப்போ நீ ஒரு படம் எடுக்கிற நீ அப்போ வந்து அவன் வந்து மாநகரம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து சொல்கிறேன் ஒருவேளை உன்னோட படத்தில் வர கேரக்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணுற மாதிரியும் என் படத்தில் கேரக்டர்ஸ் உன் படத்தில் வர மாதிரியும் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அப்போ வந்து அவன் நல்லா பயங்கரமாக இருக்கடா அந்த ஐடியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை அப்படியே ஷஃபிள் ஜக்லிங் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கு மாஃபியா கேங்ஸ்டர் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்து அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு தான் நான். பட் ரெண்டு பேர்த்துக்குமே காமனாக இருந்ததுன்னா அந்த வந்து ஒரு ஆக்ஷன் தான். ஸோ அது அப்புறம் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது. சூப்பர். கேட்க நல்லா இருக்கு. இப்போ ரீசன் நல்ல ட்ரெஸ் எழுத நல்ல பாண்டிங். ஆமாம் ஆமாம் ஆமாம். ட்ரைலர் பார்த்தேன், இம்ப்ரெசிவாக இருந்தது. நான் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் இது எப்படி நம்புனீங்க இதுக்கு இந்த கதைக்கு ஒரு ப்ரொடியூசர் செட் ஆவாங்க தமிழ் சினிமாவில் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் அந்த கான்செப்ட் சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி ஒன்று வச்சு அது எப்படி ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணீங்க நீங்கள் ப்ரொடியூசர் அமைஞ்சு அதுக்கான ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக அமைவாங்கன்னு எப்படி பிலீவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன நான் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து நிறைய காமிக்ஸ் படிப்பாங்க நான். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் மேலே ஒரு பெரிய ஒரு இது உண்டு. ஸோ அப்போ வந்து நான் வெள்ளராஜா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணேன்னா நம்ம ஒரு படம் பண்ணால் இதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஹியூமன் படம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்தேன் நான். அது எவ்வளோ நாளாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து இதாகிட்டேன். ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமோ அந்த மாதிரி அந்த ஜோனில் நம்ம போக வேண்டாம். லைக் ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளே என்டர் ஆகிட்டு திருப்பி நம்ம அந்த லூப்லேயே போயிட்டுருப்போம் அதுலேயே அப்படின்னா செட் ஆயிரும் அப்படின்னால நான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிட்டேன். பட் என்னென்னா அது ஒரு பாயிண்டில் நான் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் மேலே ஆகும்போது என்னடா இது நடக்குமா நடக்காது எனக்கு எடுத்து ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன் இந்த சூப்பர் ஹியூமன் பேட்டர்ன்லேயே எழுதி வச்சு. ஆமாம் ஸ்க்ரீன் பிளேயோட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இப்போ ஒரு மார்வல் டிசி மாதிரி ஒரு காமிக் வேர்ல்டு கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆம்பிஷன் ஆக்சுவலி. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைக் இந்த மில்லியன் ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு அந்த லைக் அவங்க மன்சூர் சார் மீட் பண்ணேன். அப்போ வந்து நான் ஒரு ஐடியா என்ன வச்சுருந்தேன்னா லைக் எல்லாமே ஐடியாஸ் ரொம்ப லைக் பட்ஜெட் அதிகமாக இருந்தது. நான் ப்ரீவியஸ் எழுதிய ஸ்கிரிப்ட் எல்லாமே. இப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து காட்டுறோம் பேக் டு பேக். நீங்கள் நார்மலாக ஒரு மின்னல் முரளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இமீடியட்டாக அந்த பவர்ஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. அந்த உலகத்தை காப்பாற்றுறது அந்த மோட்டிவ்க்குள்ளே போயிடுவாங்க. அப்படி போவோம். நான் என்ன நினச்சேன் ஓகே ஏன் ஒரு சூப்பர் ஹீரோ தேடலாக இருக்கக்கூடாது, ஒரு சூப்பர் ஹியூமன் தேடலாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு 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 கேங்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு மனிதர் இருக்காரா இல்லையா, ஒரு சக்தி இருக்கா இல்லையா, அப்போ அது கிடைச்சா யாருக்கு அது வந்து தேவைப்படும், அவங்களை மீட் பண்ணும்போது என்ன நடக்கும், இதை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக ட்ரீட் பண்ணி கிராஃப் அப்படியே கிராஜுவலாக எடுத்துகிட்டு போய் ஒரு பாயிண்டில் நம்ம பிளாஸ்ட் பண்ணுவோம். அப்போ இந்த கிராஃப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக, அதாவது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மார்வல் ஜோன் போகணும் அவசியம் கிடையாது. பட் அதில் ஒரு கிராண்டியர் இருக்குது, அந்த கிராண்டியர் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதே விஷயத்தில் வந்து மன்சூர் சார் இருந்தார் ஆஸ் இன் ப்ரொடக்ஷன் மில்லியன் ஸ்டுடியோஸ். அவங்கள அப்போ தான் தேடிட்டு இருக்காங்க டைரக்டர்ஸ். ஸோ அவங்களோட ஐடியாலஜியும் என்னோட ஐடியாலஜி ஒரே மைண்ட் செட்டில் இருந்தது. ஆமாம் சிங்க் ஆயிடுச்சு. ஒருவேளை அப்போ சிங்க் ஆகலையும் நீ பெரிய தேடி தான் தெரிஞ்சு. ஸோ அதனால் அது கரெக்டாக செட் ஆனனையுமே வந்து லைக் அவங்க கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. லைக் ஓகே இது நல்லா இருக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அந்த இடத்துல லைக் 3 பேர் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அப்துல் சார்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலி. மன்சூர் சார் அண்ட் அஜித் சார் 3 பேருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. லைக் பிரதர்ஸ் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தா லைக் எல்லா இதுலேயுமே அதாவது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆகட்டும், நம்ம வந்து இந்த படத்துக்கு தேவையான சிஜி இது எல்லாமே வந்து அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. அதனால தான் இது மெட்டீரியலைஸ் ஆச்சு எங்களுக்கு. இல்லைன்னா இது வந்து லைக் எடுத்துருப்போமாங்கிறதே டவுட்டு தான். ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். இல்லை புரியுது. நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லை, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த டவுட் வரும், எப்படி டக்குன்னு தமிழ் சினிமா இப்படி கிரியேட் பண்ணி விடுமா, அது பாசிபிளான்னு தோணும். இன்கேஸ் வெப்பனுக்கு முன்னாடி இந்த வெள்ளராஜா சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் இது ஜோன் வேற, ஆனால் அந்த ப்ராடக்ட் பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா, அது தெரியும். நான் எனக்கு ரொம்ப ஃபேன் பிரதர். ரிலீஸ் ஆன டைமில் சீரியஸாக தேங்க்யூ ஸோ சீரியஸாக அந்த வசந்த் ரவி பிரதர் விஷன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அவர் விஷன் 2 இயர்ஸாக என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு. அவரோட ட்ராவல் 2 இயர்ஸாக இருக்குது. இந்த கதை சொல்லிட்டு இருக்கும் போதே அதோட விஷன் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அது யாருக்காக நடக்குதோ இல்லையோ குஹனுக்காக அது கண்டிப்பாக நடக்கணும்னு என்னோட ஆசை.
சூப்பர். எனக்கு மறுபடியும் உங்க கையில அந்த கன்ன பார்க்கறது ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. நான் ராக்கில அந்த மிஷின் கன்ன பார்த்துட்டு, இதுல பார்க்கும்போது அந்த மாரி தான் இருக்கு. இங்க தோரணையே இப்ப பக்கு பக்குன்னு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி ஒரு ப்ராஜெக்ட் தமிழ்ல வருது அப்படிங்க. பிகாஸ் நீங்க சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு ஓப்பனாவே சொல்லணும்னா வந்து ஒரு மினிமம் கேரண்டி. இவர் இருந்தாருன்னா நம்பி உள்ள போலாம். எக்ஸாம்பிளுக்கு ரீசென்ட்டா வந்த ஜெயிலர் ஒண்ணு இருக்கு. பிகாஸ் அது மல்டி ஸ்டார் பட்ஜெட். அதுக்கப்புறம் வந்து இந்த அஸ்வின்ஸ். அது கேள்விப்பட்டதும் சரி, நான் படம் அஸ்வின்ஸ். பர்சனலா தியேட்டர்ல பார்த்ததும் ஓ சரி, நைஸ். நம்பிக்கை வந்தது எனக்கு. ஓகே, நைஸ். இந்த ஃபேஸ் இருந்தா ஓகே. சூப்பர்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவேன். நல்லாடா இருக்கு படம் அப்படின்னு. யா. ஸோ உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்க சூஸ் பண்றீங்க. பட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தவொன்னே ஒரு வருஷக்கணக்கு நீங்க சொன்ன மாரி பல வருஷங்கள் எடுத்திருக்கும். பட் எப்படி நம்பி இவ்ளோ பொறுமையா இருந்து இந்த ப்ராஜெக்ட்ட ஹேண்டில் பண்ணீங்க? இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இட்ஸ் அ சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம். இதில் ஃபேண்டசி, ஆக்ஷன், சைஃபை இது எல்லாமே வச்சிருக்காரு உள்ள. அண்ட் குவன் வந்து ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் படித்து வளர்ந்தனால அவர் இந்த காமிக் ஸ்டைலில் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்னதான் ஃபேண்டசி ஆக்ஷன் படித்து எடுத்திருந்தாலுமே அது ஒரு காமிக் ஸ்டைலில் ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு 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 விஷயம் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் தான் அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பர் ஹியூமன் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால இதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் ஃபிலிம் மேக்கிங்காகவே வந்து நீங்கள் ஸ்கிரிப்டிங்கில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, ஷூட்டிங் டைமில் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ விட தாண்டி அதோட 10 மடங்கு எஃபோர்ட் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து தேவைப்படுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அசிங் சவுண்ட், சிஜி, டிஐ எல்லாமே. ஏன்னா டிஐயில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ கால் பண்ணாலும் ப்ரோ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் டிஐயில் இருக்கேன் ப்ரோ. இன்னும் போயிட்டு தான் இருக்கா? டிஐயில் முடிஞ்சுச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போதான் ஓகே. முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அதான் ஓகே. இப்போதான் முடிஞ்சது. இல்லை, நேற்று வரைக்கும் போயிட்டு தான் இருந்தது ஓ. ஆக்சுவலாக. ஏன்னா அவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஏன்னா அது கடைசி வரைக்கும் விட மாட்டார் அவர் வந்து. ஓகே. இல்லை ப்ரோ இந்த ஃப்ரேம் ஏதோ மிஸ் ஆகுது. நம்ம ஏன்னா இதில் சிஜி பண்ணியிருக்கோம். சிஜி பண்ணும்போது இதுக்கான டிஐ வந்து அது ஒரு வேற கலர் கரெக்ஷன் தேவைப்படுது. அப்போ அவரோட இன்வால்மெண்ட் வந்து இந்த படம் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ குவாலிட்டியாக நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ ப்ரெசென்ட் பண்ணிடணும். இது மூலயமா என்னன்னா இட் வில் ஓப்பன் அவுட் அ லாட் ஆஃப் அவென்யூஸ். இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன், ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் வந்து இது ஒரு பேஸாக இருந்து இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வரும்னு நான் வரணும். நம்புறேன். ஓகே, இப்போ அவரு கதை சொல்லிட்டாரு. நம்ம அது ஸ்க்ரீன் ப்ளே படிச்சு பார்த்தோம். ஒரு ஐடியாவா நல்லா இருக்கு. ஸ்பாட்டுக்கு போய் நடிச்சு முடிச்சாச்சு. டப்பிங்ல பார்க்கும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ல நம்ம படத்த பார்க்கும்போது நமக்கு ஒரு பிலீஃப் வரும்ல. ஆஸ் அன் ஆக்டரா நம்ம படம் பார்க்கும்போது ஓகே, சொன்ன மாரி நல்லா வந்திருக்கு அப்படின்னு. அந்த ஹோப் வந்துருச்சா உங்களுக்கு? எனக்கு அவரு இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் ஷூட்டிங் நான் மிட்வேல போகும்போதே நான் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி சொல்றேன். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். நீங்க வந்து கொஞ்சம் இன்னும் டைம் கொடுங்க. அவர் இன்னும் அவுட் வந்து இன்னும் பயங்கரமா கொடுப்பாருன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இடத்துலயே ஃபீல் ஆச்சு. அவரோட கன்சீவ் பண்ற இடம் எந்த அளவுக்கு ஷூட்டிங்ல நான் ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலும் எனக்கு என்னன்னா ஒரு கிரே ஏரியா இதுல இருந்துட்டே இருந்தது. என்ன அதுனா சிஜி சில சீக்வன்ஸ்ல மேஜர் சீக்வன்சஸ் உள்ள சிஜி அங்கங்க இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு 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 இன்னும் அதுக்கான ஒரு கிளாரிட்டி ஒரு இல்லாத ஒரு மாதிரி. பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா. அது வந்து நான் டப் பண்ணும்போது கூட சிஜி இருக்காதுல்ல. நம்ம ரஃபா தானே பார்ப்போம். ஓகே. ஸோ அது போகும்போது கூட நல்லா இருக்கு. பட் இதெல்லாம் வச்சு பார்த்தா தானே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா மற்ற ட்ராமாவோ, ஆக்ஷனோ, த்ரில்லரோ நீங்க எடுக்கும் போதே சொல்லிடலாம். எடிட் பார்க்கும்போது அங்கேருந்து ஸ்பாட் எடிட்லேயே சொல்லலாம் இட்ஸ் கமிங் அவுட் வெல்னு சொல்லி. ஓகே. இது அந்த ஏரியா மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா சவுண்ட் அண்ட் மியூசிக் அதுவும் இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த படத்துல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் இந்த படத்தோட ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வர முடியும். அது ஃபைனலா வந்து இதெல்லாம் ரெடி ஆகி நான் ஒரு தடவை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அதாவது கோன் என்ன சொன்னாரோ அதை தாண்டி ஒரு விஷயம் அதோட ரொம்ப அழகா ஒரு படத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அது ஓகே. இப்ப அவரு சொன்னாரு. இப்ப அந்த கம்ப்ளீட் பதட்டம் ஃபுல்லா உங்களுக்கு தான் இருக்கும். பிகாஸ் நான் எந்த மூவி நேம்னு சொல்ல எதுவுமே சொல்ல. இப்போ ஒரு சில பெரிய பட்ஜெட் படங்கள் 500 கோடி 600 கோடி எடுத்து வந்தாலும் இந்த டீசர் ட்ரைலர்ல அந்த ஒரு சிஜி எஃபெக்ட்டை பார்த்த உடனே ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபீல் வந்துரும். அந்த மைண்ட் செட்டோட தான் படத்துக்குள்ள வருவாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. நீங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போதே அந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுது. எவ்வளோ மெனக்கெட்டு அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டையும் பண்ணியிருக்கீங்கன்னு. அவருக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த மடங்குக்கு இருந்துச்சு அந்த பதட்டம்? இப்போ வரைக்கும் அந்த பதட்டம் இருந்துதாங்க இருக்கு ஆக்சுவலி. இப்போ வரைக்கும் எனக்கு ஆமா, பதட்டம். எதையோ ஒன்று நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்போம் அவங்க கிட்ட. ஒரு மைன்யூட்டா ஏதாவது ஒரு கார்னர்ல எதையும் விட்டு வச்சிருவாங்க. நம்ம அது என்னடா இது எப்படா விட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபியர் இப்போவே இருந்துட்டு எனக்கு. எதையா விட்டுருப்போமா, எதையாச்சும் மிஸ் பண்ணியிருப்போமான்னு எனக்கு அப்படி மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு மேபி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபியர் இருந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஓசிடி மாதிரிங்க எனக்கு. அது எப்பவுமே இருக்கிறது தான். அது இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலி. ஓசிடி பாருன்னா படம் பார்க்குற வரைக்குமே ஒரு இது ஆக மாட்டார் போலயே. அது ரிலீஸ் ஆனதுக்கு அது அப்புறம் ஆமா கூட. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது எப்பவுமே நம்ம அந்த எக்ஸாம் பேப்பர்ல எக்ஸாம் எழுதி கொடுத்துருப்போம். ஒரே நிமிஷம் ஏதோ ஒரு கரெக்ஷன் அதெல்லாம் டைம் முடிஞ்சிச்சு. அதுதான் போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது ஓவர்சீஸ் டெலிவரி கொடுக்கணும் இன்னைக்கு.
அவர் வந்து போதும் போதும் எழுதுறது போதும் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி தான். ஓகே, பட் இருந்தாலும் நல்லா வந்திருக்குன்னு சொல்றாப்ல, நாங்க நம்புறோம். ஓகே, No, no, நாங்களும் see. ட்ரைலர் பார்த்ததுக்கு அந்த ஹோப் வருது எங்களுக்கு. இல்ல அது ஏன்னா இப்ப வெளியிலிருந்து பார்க்கும்போதுங்க நம்மளுக்கு அது வேற மாதிரி தெரியும். ம். பட் நான் ஒரு 1000 தடவை பார்த்ததுனால எனக்கு இன்னும் நம்மளுக்கு பெட்டரா கொடுக்கணும். இல்ல, இன்னும் அது நிறைய பேர் சொல்லி, அது ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி லெஜெண்ட்ஸ் முதற்கொண்டே அவங்க சொல்லுவாங்க. பார்த்தது. வெற்றிமாறன் சார் அப்படிதாங்க. Yeah. நீங்க வந்து லாஸ்ட் மினிட் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வரைக்கும் டப்பிங் கரெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும். அவருக்கு அந்த கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சின்ன அது விஷயம். creators எல்லா கிட்ட- பதட்ட வேணாம், பட் அதான் சொல்றேன், நல்லா வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல. சூப்பர். ஓகே, இப்போ இவ்வளவு நேரம் பேசுறோம், பட் இந்த ஒருத்தர் பின்னாடி இப்படிங்கிறாரு. இப்போ என்ன பத்தி பேசுறாங்கிற மாதிரி நார்மலா போயிட்டு இருக்கு. ஒரு அசாசினேஷன் ஒரு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்கும்போது ட்ரைலர்ல நான் சொல்றேன், திடீர்னு வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் அப்படின்னு வந்து அங்கே டோனே மாறுது. அது மேபி சத்யராஜ் சார் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கலாம். பட் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் ஆள் எப்படின்னு தெரியும், நக்கல் நையாண்டியோட ஒன்று சொல்லுவாப்ல. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல நீங்க இப்படி இருக்கீங்க, நீங்க தான் மெயின் ஃபேக்டரா இருக்கீங்கன்னு சொல்லும்போது அவரு என்ன சொன்னாரு ஃபர்ஸ்ட்? நக்கல அவரு சொன்ன உடனே நல்லா சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆனா அது எப்படி எடுக்க போறீங்க? எப்படி எடுக்க போறீங்க? ஏன்னா இது ரொம்ப பட்ஜெட் வைஸும் சரி, எக்ஸிகியூஷன் இது ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்குல்லைங்க உள்ளார் ஆக்சுவலி. அதுதான் அவருக்கு கதையும் சரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் அது எக்ஸிக்யூட்டே நம்ம சொன்ன மாதிரி வருமா அப்படிங்கிற அந்த ஒரு, ஏன்னா எந்த ஆக்டருக்குமே அந்த ஒரு ஆமாம் அவர் அதான் கேட்டார். ஸோ அவருக்கு வந்து இன்ஃபேக்ட் ஷூட் வர வரைக்குமே அந்த டவுட்டு தான் இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்துட்டு ஒரு மேபி செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது அவருக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அவர் எடுத்தனே எங்களை ஆக்ஷன் சீக்வன்ஸாக ஷூட்டிங் போனோம் நாங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனையுமே ஆக்ஷன் தான். ஒரு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஒரு ஃப்ரேம் நாங்கள் அவர் வந்து நடிச்சு முடிச்சுட்டு அந்த ஃப்ரேமில் பார்ப்பார். பார்த்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்காது. அதாவது என்ன அவரோட ஆக்ஷன் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பவர் கண்ட்ரோல் பண்ணுறது லைட்டாக கை நவுத்துனா போதும், கண்ட்ரோல் ஆகும்ல. அவருக்கு இது பண்ணால் போதுமா குன் அப்படிங்கிறாரு. போதும் சார், இவ்வளோதான் எக்ஸாம்பிளுக்கு அந்த கையில் துண்டு ஒன்று பக்கத்தில் வரும், அந்த மாதிரி தான். இவ்வளோதானா, வேற எதுவும் வேண்டாமா அப்படி. சரி என்னடா இவன் ஏதோ சொல்கிறான், நாமளும் பண்ணுவோம் சொல்லி இப்படியும் அப்புறம் அவருக்கு சரி அப்புறம் செட்லேயே கிளாப் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடியும் போது ஈவினிங் கிளம்பும்போது செட்டே கிளாப்ஸ் ஆக்சுவலி. அந்த சீக்வன்ஸும் ஓகே ரைட்னு சொல்லி அடுத்த நாள் பயங்கர பூஸ்டில் வந்தார். வந்து செம்ம எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஆக்சுவலி அவர் யார்கிட்ட ஃபோன் பேசுறது கேட்குது. அவருக்கு இப்போ சொல்ல அவர் ஒரு பாயிண்ட் யார்கிட்ட சொல்றாரு, இவனுக்கு ஏதோ பண்ணுறானே ஆனால் பார்க்க நல்லா வருது ஃப்ரேமில். அவரோட ஸ்டைல் அவரோட ஸ்டைல இந்த பசங்க ஏதோ பண்ணுறானே ஆனால் ஏதோ வருது, நம்ம பயங்கரமாக இருக்கு ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பாடா சரி ஓகே அப்போதான் நம்பிக்கையோ. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்தது என்னன்னா, இப்படி ஒரு கான்செப்ட் வருது ஓகே. ராஜீவ் மேனன் சார் அது வந்து அவர் யூஸ்வல் நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, நிறைய பேர் வந்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. பிகாஸ் அவர் அந்த யாருன்னு தெரியல, ஒரு தளபதி படத்திலேயே கூட கேட்டதா அவர் தான் நடிக்க வேண்டியது. ரோஜால அரவிந்த் சாமி ரோல் வந்து ராஜீவ் மேனன். அதான் அது கேள்விப்பட்டேன். அண்ட் விடுதலையில பார்க்கும்போது ஒரு கன்வின்சிங் இருந்துச்சு. பட் இதுல அந்த அசாசின் லீடருக்கு அந்த என்னன்னு தெரியாது எனக்கு. பட் நான் ஒரு கற்பனையில சொல்றேன், அப்படியே இருக்காருங்க. அது எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணது? எப்படி நம்ம கன்வின்ஸ் முதல்ல ஒத்துப்பாரான்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு ப்ரொடக்ஷனில் பேச சொன்னேன். அவர் சரி வாங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கதை சொல்லு எனக்கு, அப்புறம் எனக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வர சொன்னார். வந்துட்டு நான் சொல்லி இது மாதிரி அவர் சைடில் ஒரு 10-15 கேள்வி கேட்டார். ஃபஸ்ட்டு டே போய் சொல்லும் போது லைட்டாக சரி நீ எதுக்கு போய் நாளைக்கு வா திரும்பி நான் கேட்போம். 3ஆவது நாள் இவரை கூட்டு போயிட்டாரு. சரிப்பட்டு வராது. அவர் போயிட்டு அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல சரி ஓகே அவர் ஒரு 15 கேள்வியில் 15 மார்க் கொஸ்டின் 12 மார்க் வாங்கின மாதிரி வந்துட்டேன். 10 வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல சொல்லு சரி நீ வந்து ஒரு புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ண ட்ரை பண்ற, சினிமா புதுசாக ஓரளவுக்கு தான் புரியுது. ஆமா எனக்கு ஓரளவு புரியுது. இருந்தாலும் நீ புதுசாக உருவாக்குறேன்னு ட்ரை பண்றீங்களா, அதை நான் மதிச்சு நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு நான் நடிச்சுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு வரைஞ்சு லுக்கெல்லாம் அமைச்சிரும்போது கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார் ஆக்சுவலி. இந்த கூலர்ஸ்லாம் போட்டு டர்ட்டில் நெக்லாம் காட்டினீங்க ஸ்டீவ் ஜாப்ஸே நெகட்டிவாக இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஐடியாலஜி. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகும். கேமராமேன் தான் அவர் வந்து சின்ன லைட் லீக் ஒன்று இருந்துச்சு. அவங்க ஒரு ஷார்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட் லீக் வந்து ஒரு டிஷர்ட்டில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சார் ராஜீவ் மேனன் சார். அப்புறம் அவர் பார்த்து நோட் பண்ணிட்டு தேர் இஸ் அ லைட் லீக் ஆன் மை டிஷர்ட் அட்டால ஓடுறேன், எந்த பிளாக மாட்டுறாங்க அதை மாட்டுறாங்க. அப்புறம் அவரே சொல்லிக்கிறேன் நீ வேலையை மட்டும் தான் பார்க்க வந்து நீ பாரு அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. ஓகே, இப்போ இது 2 பேரும் காமனான கொஸ்டின். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சீன் அந்த ஒரே எலிமெண்ட் ஏதாவது வந்துட்டாலே இது மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாதிரி வச்சு பேசுறது அது இருக்கு. பிகாஸ் இது காமிக்கல் சப்ஜெக்ட், ஐ மீன் காமிக் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால
ஆப்வியஸாக வந்து அவெஞ்சர்ஸ் டிசி அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு போலினாலும் இங்கே தமிழில் ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்ரிசியேஷனும் இருக்கும். அதே சமயம் ஒரு சில ட்ரால்ஸும் வரும் இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் வெப்பன் படத்தை பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த படம் எங்களுக்கு என்ன கொடுக்கும், எப்படி இருக்கும் எங்களுக்கு விஷுவலியும் சரி ஸ்கிரிப்ட் வைஸ் அதுவும் சரி. நான் 2 பேர்ட்டையும் காமனாக கேட்குறேன். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்துங்க ஒரு ஒரு மார்வல் தாண்டியோ ஒரு டிசி தாண்டி ஒரு மேட் மேக்ஸ் தாண்டி நம்மளால் கிராண்டியர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து காட் லெவலில் போயிட்டுருக்காங்க, அதாவது ஹாலிவுட்டில். ஸோ நம்ம சைஃபை இது எடுக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்கிரிப்டோட நரேட்டிவ் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட்டு, இந்த இடத்துல இந்த இந்த சர்ப்ரைஸு, இப்படி ஒரு எண்டிங்கு, இப்படி ஒரு கனெக்ஷன், இது வந்து இதை தான் நான் மெயினாக என் படத்துலையும் பார்க்குறேன். இப்போ நம்ம என்ன தான் பயங்கரமான இது கொரியோகிராஃபி பண்ணாலுமே நம்ம கண்டிப்பாக லைக் அது நம்ம வந்து கிராண்ட்னஸ்ங்கிறது வந்து ஹாலிவுட்டை நம்ம பீட்டே பண்ண முடியாது. பட் எங்கே நம்ம அட்லீஸ்ட் கோப்பப் பண்ணலாம்னா இதில் கோப்பப் பண்ணலாம். இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ரிதமை நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா அதை வந்து ஆடியன்ஸ் 100% அதை வந்து ஃபீல் பண்ணி அதை என்ஜாய் பண்ணால் அதுதான் வந்து பெரிய சக்ஸஸ் நான் பார்க்குறேன். அது அவங்களுக்கு வெளியில் வரும்போது அதை கண்டிப்பாக எடுத்து வருவாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா படத்தோட போஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலி. இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க ஆக்சுவலி அதில். இது வரைக்கும் இப்போதான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூவில். ஓகே, நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம அவன் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் அந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஃபிலிம்ஸோ சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்லேயோ வந்து பட்ஜெட் வைஸ் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த வே தே ஃபங்க்ஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்களோட பிஸ்னஸும் சரி அந்த ஸ்கேலபிலிட்டியும் சரி. இங்கே தமிழில் வந்து நம்ம வந்து குவன் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அவருக்கு தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் வந்து என்ன மேக்ஸிமம் அதை வந்து அந்த ஸ்கிரிப்டை அழகாக சொல்ல முடியும், எட் அதை வந்து ஒரு லார்ஜ் தென் லைஃபாக தெரியணும் அண்ட் குவாலிட்டியாக அந்த ஃபிலிமை ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வெப்பன் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அவரோட ட்ரீம் அந்த குவன் காமிக்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரீமில் வந்து வெப்பன் இஸ் கோன் பி த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இன் அ வே ஆடியன்ஸுக்கு வந்து நிறையா நம்ம வந்து டிசி காமிக்ஸோ இல்லை மார்வல் காமிக்ஸோ இல்லை ஜாப்பனீஸில் மாங்கா காமிக்ஸோ அதில் படித்து வளர்ந்தவங்களுக்கு வந்து அதோட இன்டென்சிட்டி அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து நிறையா நம்ம என்னன்னா இங்கிலீஷ் படங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் ஒரு அட்டெம்ப்ட், அது ஒரு சின்சியராக ஹானஸ்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். அந்த அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு படம் வந்து ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான அப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா வெப்பன் இல்லை, இந்த மாதிரி நிறையா ஒரு காமிக்ஸ் யூனிவர்ஸோ காமிக்ஸ் வேர்ல்டோ நிறையா டைரக்டர்ஸ் வந்து அந்த விஷன் வச்சுருக்காங்க. அதுக்கான பாத்வே வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி மில்லியன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர்ஸ் அப்துல் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார், இவங்க 3 பேர் மாதிரி நிறையா ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நம்புவாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் ஜானர் தான் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ். நீங்கள் எனிவேர் நீங்கள் நாளைக்கு நீங்கள் கொரியனில் டப் பண்ணாலும் பார்ப்பாங்க, ஜாப்பனீஸில் டப் பண்ணாலும் பார்ப்பாங்க. லாங்குவேஜுக்கான பேரியரே கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ இதுக்கான நம்ம தான் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவாக நம்ம இங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒரு குவாலிட்டியான ஒரு அட்டம் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம படங்கள் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் போய் சேரும்னு என்னோட நம்பிக்கை. அண்ட் அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வெப்பன். ஐ திங்க் அதுக்கான விஷன் வந்து நிறையா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் சரி, நிறையா ஆக்டர்ஸ்க்கும் சரி, நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் சரி, அதுக்கான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அண்ட் ஃபைனல் கொஸ்டின் அவங்ககிட்ட ஒன்று. இப்போ தமிழ் சினிமாவில் சொல்கிறாங்க யூஸ்வலாக இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் வந்து ஓகே எடுக்கலாம், பட் கன்வின்சிங்காக எடுக்க முடியுமாங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கும். பிகாஸ் மிஷ்கின் சார் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு, முகமூடி நான் வந்து எடுத்தேன், பட் எதிர்பார்த்த மாதிரி நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தடுத்த நாள்கள் பார்த்தா இப்போ ஆதி அவர்கள் நடித்த வீரன் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அண்ட் மாவீரன் ஒரு அஸ்வின் அவர் ஒரு விதை போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு தாட் இருந்தது அவங்களுக்கு, அது ஆர்டிஸ்டை சூஸ் பண்ணும்போதும் சரி, ஸ்கிரிப்டா எழுதும் போதும் சரி, ப்ரொடக்ஷன் அந்த ஒரு தாட் இருந்தது அவங்களுக்கு, தமிழ்ல இப்படி ஒன்று பண்ணா அது உள்ள உட்காருவாங்க. அது வந்து ஏன்னா நம்ம என்னதான் நாங்கள் இப்படி எடுப்போம் அப்படி வந்து வேற லெவலில் காட்டுப்போம்னு சொன்னாலுமே ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக முடியாது இந்த சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம விஷுவலாக காட்டினா மட்டும்தான் கன்வின்ஸ் ஆக முடியும். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து சவுண்டு, 1 வீக்கில் ஒரு 4 to 5 days பிஃபோர் தான் சவுண்டு ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுது, ஃபைனல் மிக்சிங் முடிஞ்சுது. ஸோ ராஜகிருஷ்ணன் சார் தான் ஃபைனல் மிக்சிங் பண்ணுறாரு, அனிமல் பண்ணார் ரீசெண்டாக, டாப் மோஸ்ட் டெக்னீஷியன் அவர் தான் எங்கள் இதுலேயே. ஸோ இப்போ அடுத்து கல்கி அவர் தான் பண்ணுறாரு.
அவர் வந்து இப்போ படம் பார்த்துட்டு குகன் உங்களோட விஷயம் என்ன எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாரு. ஃபுல்லா பார்த்துட்டு. ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபைனல் பார்த்து இப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு இப்போ தான் புரியுது எனக்கு. இப்படி ஒரு விஷயத்த தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறாரு. ஓகே. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு இதை வந்து இப்போ ஒரு ட்ராமா பேஸ்டோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் மட்டும் இருக்குது, இல்லை ஒரு கேங்ஸ் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு நீங்கள் இதை படித்தாலுமே உங்களுக்கு விஷுவல் எப்படி எடுக்க போகிறோங்கிறது எக்ஸிக்யூஷனில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இங்கே எழுதுறது ஒன்றுனா 50% நாங்கள் ஸ்பாட்டில் போய் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், சிஜியில் எப்படி வரப்போகுது, டிஐ எப்படி வரப்போகுது, சவுண்ட் எப்படி வர, எல்லா எலிமெண்ட்டுமே அது அடங்கியிருக்குங்க அதில் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து அதுதான் வந்து பெரிய அதை 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 அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்க எங்கே வச்சாங்கன்னா ஸ்கிரிப்ட்லேயும் சரி, இப்போ சத்யராஜ் சார் இவங்கெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இது ஏதோ ஒரு விஷயம் நம்ம பிலீவ் பண்ணி உள்ள வரங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அதனால தான் அது பிரேக் முடிஞ்சு. எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது ஆக்சுவலி. அது ஒவ்வொரு டவுன் ஆகும்போது இப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ எப்படி மதர் வந்து பார்த்தாங்களோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து என்னை வந்து நம்ம ஆமா ஓகே இது கரெக்டா வருதா அப்படின்னு நினைக்கும் அப்படிங்கும்போது போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வைங்களேன். ஃபைனலாக அவங்க லைக் ஃபைனல் மோஸ்ட் பார்க்கும்போது அவங்க சொன்ன சில வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ எனக்கு எப்போ டவுனாக இருந்தாலுமே அதை நான் வந்து சில டைம் யோசிச்சுப்பேன். எனக்கு வந்து இன்னொன்னா எனக்கே ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வின்சிங்காக இருக்கணும்ல, எனக்கு அப்போ ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது ஆக்சுவலி. இது ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணுவேனா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். இப்போ ஒரு கேரக்டரோட கனெக்ட் ஆகிட்டா அந்த கேரக்டர் வந்து மைண்ட்லேயே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சத்யராஜ் ஒரு கேரக்டர் சரி, இவரோட கேரக்டர் சரி, எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும் நல்லா. அதில் தான் நான் மெயினாக வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு சூப்பர் பவர்லாம் தாண்டி நீங்கள் அதான் இப்போ சொல்கிறது மார்வல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கலே கனெக்ட் ஆகிறது அயன்மேன் தான். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன தான் தார், கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன் வந்தாலுமே அயன்மேன்ங்கிறது தான் கிட்ஸுக்கு வந்து அது கேட்ச் அயன்மேன்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மார்வலோட ஒரு சம்பவம் ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏன்னா அது 100% ஆடியன்ஸ்கூட கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. இப்போ எப்போ திருப்பி ராபர்ட் டவுனி ஜூனியர் வருவார் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இறந்துட்டாரு இருந்தாலும் எப்பயாச்சும் திடீர்னு ஆமா இவர் வந்து அவர் பேர் என்ன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வச்சதை திருப்பி கொண்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த கனெக்டிவிட்டி தான் வந்து நான் மெயினாக அதில் பிடிக்கணும்னு பார்த்தேன். ஸோ அதனால தான் காஸ்டியூம்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப நம்ம இந்த மாஸ்க்லாம் மாட்டிட்டு நான் ஒரு சூப்பர் ஹியூமன் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. அது சூப்பர் ஹியூமன் அவங்க வந்து அவர் வந்து லிட்டலாக ஃபீல் பண்ணும். அதுதான் நான் பார்ப்பேன். இப்போ சத்யராஜ் சார் ஷர்ட்டு வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு காப்புலாம் போட்டு ஆமாம் அவர் சுருட்டு அடிச்சுட்டு வந்து இப்படியும் மாதிரி கை கொண்டு வரும். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் கிடைக்கும் ஆக்சுவலி. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். இது எனக்கு நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்களே, அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலே நீங்கள் வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் ப்ளஸ் உங்களை சுற்றி இருக்கவங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்டாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வெயிட் பண்ணுறோம் June 7th அப்படிங்கிறதுக்காக. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் எங்கே செய்யணும்னு சொல்கிறோம். தேங்க்யூ. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.